வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு கப்பு சேமியா இருந்துச்சுன்னா அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸு நம்ம ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். இது நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப மொறுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கப்பு சேமியாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா லேசாக வெந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்த உடனே நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் ஒரே ஒரு முட்டை அதை கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு இதில் 1/2 கப்பு கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சேமியாலையும் தண்ணி இருக்கும், முட்டையும் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச உடனே நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு சின்ன சின்னதாக பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். பக்கோடாக்கெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. இது நல்லா வெந்து கொடுத்த உடனே பரட்டி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். இது செய்யறது சுலபம். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளையே நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவினிங் டீயோடு நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பரட்டி விட்டு நல்லா கலர் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துட வேண்டியதுதான். கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும். இந்த அளவு வந்த உடனே எடுத்துருங்க. இது வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் பக்கோடாக்கெல்லாம் போட்டு பொரிச்சிடுங்க. பொருட்களும் உங்களுக்கு கம்மி தான், அதிகமாகவும் கிடையாது. குறைவான பொருட்கள்லையே டேஸ்ட் ரொம்ப அபாரமான கிறிஸ்பியான மொறுமொறுப்பாகவும் இருக்கும். பக்கோடா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான பக்கோடா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.